Hi, hello and welcome to Deya's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல Licious Online meat shop ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நான் வந்து Liciousல வந்துட்டு மீட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மீட்டோட ரிவ்யூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் சொல்ல போகிறது எல்லாமே என்னோட பர்சனல் ரேட்டிங்ஸ் தான். போத் குட் அண்ட் பேட் ரிவ்யூஸும் இருக்குது. ஸோ வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. தென் நான் ஆர்டர் பண்ண Licious பாக்ஸ் வந்துட்டு எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. தென் லீஷியஸோட ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேர்ளோட ஃபோட்டோ இருந்தது. அவங்களுடைய நேம் அண்ட் தென் அவங்க என்ன மீட் வந்து ப்ரிஃபர் பண்ணி வாங்கியிருந்தாங்க அப்படின்றதும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் நம்ம லீஷியஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சீ ஃபுட்ஸும் இருக்குது. ஃபிஷ்ஷு, க்ராபு, ப்ரான்ஸு, கிளாம்ஸு இதெல்லாம் கூட இருக்கும். தென் சிக்கன், அப்புறம் மீட், அதாவது மட்டன் எல்லாமே கூட இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி பீசஸ் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பீசஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. பிரியாணி பீசஸ்னால் பிரியாணி பீசஸ், அப்படி இல்லைனா இந்த மாதிரி நார்மல் ஃப்ளஷ்ஷு மட்டும் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி போன்லெஸ் அந்த மாதிரியும் கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன மீட் இன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருக்கேனோ அது கொடுத்துருந்தாங்க. கறி கட்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், கோட் ஷோல்டர். ஸோ அது வந்து 500 grams இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. எக்ஸ்பைரி டேட்டும் சொல்லி போட்டிருந்தாங்க. தென் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா FB, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லலாம் அவங்களோட அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் சைடு வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பிளேசஸ் வந்துட்டு போட்டிருந்தாங்க, அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. தென் அனதர் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு சும்மா அந்த ஸ்லோகன் மாதிரி மீட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ் லுக்காக இருக்கும் அந்த மாதிரி சொல்லி நிறையா கொடுத்துருந்தாங்க. தென் இப்போ வந்து நம்ம பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த பாக்ஸ்குள்ளே வந்துட்டு ஒரு நீட்டான ஒரு கவரில் சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து பேக் சைட் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு போட்டிருந்தாங்க. என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்துட்டு 24 hours வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிடணும். அண்ட் தென் வந்து பேக்கேஜ் ஓப்பன் பண்ண உடனே குக் பண்ணாமல் ஒரு 1/2 hour வந்து வெளியில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. தென் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கோல்டு வாட்டர்லேயோ இல்லை ஹாட் வாட்டர்லேயோ தா பண்ணாமல் நேச்சுரலாகவே இதை தா பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டுருந்தாங்க. ஏன்னா இது ஃப்ரோசன் கிடையாது. ஸோ அதனால் தா பண்ணுறதுக்கு வேலையே இல்லை. அந்த மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. தென் பேக்கேஜும் வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது, வேக்யூம் பேக்காக இருந்தது. தென் இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஆக்சுவலாக நான் இந்த ரிவ்யூ வந்துட்டு நான் மீட் வாங்கி குக் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நான் இந்த மீட் ரிவ்யூ போட்டிருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா மீட் வந்து ரொம்பவே சாஃப்டாக, டெண்டராக, ஜூஸியாக இருந்தது. அதோட கலரும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ் லுக்காக இருந்தது. மீட் பற்றி எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. நான் வந்து ரேட்டிங் கொடுக்க சொன்னால் 5 ரேட்டிங் கூட நான் வந்துட்டு மீட்டுக்கு கொடுப்பேன். பார்த்திங்கனாலே தெரியும், நல்ல கலர் வந்துட்டு நல்லா அப்படியே ஃப்ரெஷ் லுக்காகவும் இருக்குது, நல்லா டெண்டராகவும் இருந்தது மீட்டு. மீட்க்கு என்ன தான் 5 ரேட்டிங் கொடுத்தாலுமே வந்துட்டு கஸ்டமர் கேராக இருக்கட்டும் இல்லை டெலிவரி பார்ட்னராக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்துட்டு நான் 0 தான் கொடுப்பேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மீட் வந்து நான் ஒரு வீக்கெண்ட் வந்து மார்னிங் அரௌண்ட் ஒரு 9 o'clock வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன். அதுலேயே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க 40 to 50 minutesக்குள்ளே வந்துட்டு மீட் வந்து டெலிவர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்களுக்கு வந்துட்டு டெலிவர் ஆகவே இல்லை. நானும் வந்து லஞ்சுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ரைஸ் வச்சுட்டு மசாலாலாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மட்டனுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், வரும்னு. பட் வரவே இல்லை. அது வந்துட்டு ஈவினிங் 4 o'clock தான் எனக்கு வந்துட்டு ரிசீவ் ஆச்சு. 6 hours வந்துட்டு டிலே ஆகிடுச்சு. கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணால் இப்போ வரும் அப்போ வரும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. லைக் வரும் ஆனால் வராது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் வரவே இல்லை. ஈவினிங் 4 o'clock வந்துச்சு. அப்புறம் நாங்கள் எப்படி லஞ்சு சாப்பிட்றது, ஒரு ஏதாவது டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், கஸ்டமர் கேருக்கும் சரி டெலிவரி பார்ட்னருக்கும் சரி நான் 0 தான் கொடுப்பேன். பட் மீட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டெண்டராக, ஜூஸியாக, ரொம்பவே சூப்பராக இருந்தது. இன்றைக்கி நான் பண்ண ரிவ்யூ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் மட்டன் கிரேவி வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். until then take care and bye bye.